இன்னைக்கு நம்ம விரிவான அலசல்ல நீங்க அனுப்பி வச்ச அது எல்ஜிஎன்எஸ் டோக்கன் பத்தின சோர்ஸ் டேட்டாவை தான் பார்க்க போறோம். ஆமா. இதுல ஒரு சுவாரஸ்யமான காம்பவுண்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. கண்டிப்பா. வெறும் 100 டோக்கன்களை ஆரம்ப முதலீடா வச்சுக்கிட்டு மாசம் எப்படி நிலையான லாபமும் பார்க்கறது, அதே நேரம் அந்த அசலையும் எப்படி வளர்க்கறது அப்படிங்கறது தான் நம்ம இப்போ டீகோட் பண்ண போறோம். இந்த டேட்டாவுடைய முக்கிய நோக்கமே பாத்தீங்கன்னா, ஒரு நிலையான வருமானம் வேணும். அதே சமயம் நம்ம முதலீடும் வளரணும். இந்த பேலன்ஸ எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். ஓகே, இதை கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்ப்போம். இப்போ நீங்க ஒரு 100 எல்ஜிஎன்எஸ் டோக்கன்களை ஸ்டேக் பண்றீங்கன்னு வச்சுப்போம். சோர்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் உங்களுக்கு 0.2% ரிவார்ட் கிடைக்குது. அதாவது ஒரு நாளைக்கு 0.6% லாபம். கரெக்ட். அப்படியே ஒரு மாசத்துக்கு கணக்கு போட்டோம்னா ஒரு 30 நாளைக்கு? ஆமா, 30 நாளைக்கு பார்க்கும்போது தோராயமா 18% வருமானம் வருது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த காம்பவுண்ட் லூப் அப்படிங்கிற விஷயம் இங்க தான் உள்ள வருது. எக்ஸாக்ட்லி. இந்த லூப் எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ மாச முடிவுல உங்க 100 டோக்கன் முதலீடு அந்த 18% லாபத்தோட சேர்ந்து 118 டோக்கனா மாறி இருக்கும். ஆனா இங்க தான் நீங்க மொத்தத்தையும் எடுக்க போறதில்ல. எடுக்க கூடாது. அந்த 118ல 10% மட்டும்தான் நீங்க லாபமா வெளியே எடுக்கணும். அப்படின்னா ஒரு 11.8 டோக்கன்கள். ஆமா. அந்த 11.8 லாபமா எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 106.2 டோக்கன்களை அப்படியே அடுத்த மாசம் முதலீடா ரீஇன்வெஸ்ட் பண்ணிடணும். சரி, இந்த சைக்கிளை ஒரு 3 மாசத்துக்கு தொடர்ந்து பண்ணினா என்ன ஆகும்? சோர்ஸ்ல கொடுத்திருக்கிற டேட்டா ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. முதல் மாசம் 100ல ஆரம்பிச்சு நீங்க லாபம் எடுத்த பிறகும் உங்க முதலீடு 106க்கு மேல நிக்குது. 2வது மாசத்துல அது 112.8 மாறுது. அதே போல லாபத்தை எடுத்துக்கிட்டே மீதிய காம்பவுண்ட் பண்ணும்போது 3வது மாசம் முடிவுல ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஆமா, உங்க கைக்கு சுமார் 37 டோக்கன்கள் சுத்தமான லாபமா வந்திருக்கும். அதே நேரத்துல உங்க ஆரம்ப முதலீடு 100ல இருந்து குறையாம 120 டோக்கனா வளர்ந்து நிக்கும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பெரிய பிளஸ். ஒரு பெரிய பிக்சர்ல பார்க்கும்போது மாதாந்திர வருமானமும் வந்துருது, உங்களோட ஸ்டேக்கிங் பேலன்ஸும் மெதுவா வளருது. அசல் தொகையிலிருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுக்க எடுக்க ஒட்டு மொத்தமா உங்களுக்கு இருக்கிற ரிஸ்க் ரொம்பவே குறைஞ்சிருது. ரிஸ்க்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. நாம இங்க எந்த ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கும் ஆதரவா பேசல, எந்த டோக்கனையும் நம்ம ப்ரோமோட் பண்ணல. நீங்க கொடுத்த தரவுகளை அப்படியே அனலைஸ் பண்றோம். கண்டிப்பா. முதலீடுன்னு வரும்போது மார்க்கெட் ரிஸ்க் இருக்கதான் செய்யும். சோர்ஸ்ல கூட சில முக்கியமான எச்சரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. ஆமா. எதிர்காலத்துல டோக்கன் விலை எப்ப வேணாலும் மாறலாம். அதே மாதிரி அந்த ரிவார்ட் விகிதமும் எதிர்காலத்துல மாத்தி அமைக்கப்படலாம் இல்லையா? உண்மைதான். இதெல்லாம் மார்க்கெட்டோட இயல்பான ரிஸ்க் அப்படிங்கறத சோர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. நாம இதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கணும். கிடைக்கிற முழு லாபத்தையும் எடுக்காம கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு மீதிய காம்பவுண்ட் பண்றது ஒரு லாங் டேர்ம் பிளானுக்கு எவ்ளோ பெரிய பலனை கொடுக்கும்னு இந்த தரவுகள் ரொம்ப அழகா காட்டுது. அசல பாதுகாப்பா வளர்க்கவும் அதே சமயம் லாபத்தை என்ஜாய் பண்ணவும் இது ஒரு ரொம்ப பிராக்டிக்கலான ஸ்ட்ராட்டஜி. யோசிச்சு பாருங்க, வெறும் 3 மாசத்திலேயே 100 டோக்கன் 120 ஆகுது. கைக்கும் 37 டோக்கன் லாபமா கிடைக்குது. மார்க்கெட் இதே நிலையிலிருந்து இந்த கூட்டு வட்டி மேஜிக்கை நீங்க தொடர்ந்து பண்ணினா, ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து பண்ணினா உங்க 100 டோக்கன் எந்த அளவுக்கு பெரிய தொகையா மாறும்? அது ஒரு பெரிய நம்பரா தான் இருக்கும். ஒருவேளை அது 1000 டோக்கன்களை கூட தொடுமா? அந்த வாய்ப்பு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? இத பத்தி நீங்களே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது சிந்திச்சு பாருங்க.